ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. புதுச்சேரியில் 13 தாசில்தார்கள் அதிரடியாக இடமாற்றம். சாம்பல் புதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றம். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. புதுச்சேரியில் தரம் குறைவான மேலும் 2 மருந்துகளுக்கு தடை. மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக பெண்ணிடம் 25 லட்சம் ரூபாய் மோசடி. கோரிமேடு காவல்துறையினர் தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தல் எதிரொலியாக புதுச்சேரியில் 13 தாசில்தார்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. எனவே புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி தற்போது 13 தாசில்தார்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் தாலுகா அலுவலக தாசில்தார் செல்லமுத்து புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், காரைக்கால் மாவட்ட ஆணைய அலுவலக தாசில்தார் பொய்யாதமூர்த்தி காரைக்கால் தாசில்தாராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கலால்துறை ஆணையர் அலுவலக தாசில்தார் குமரவேல் வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கும், புதுச்சேரி தாசில்தார் பித்திவி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதேபோல வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் சிலம்பரசன் புதுச்சேரி தாசில்தாராகவும், வருவாய்த்துறை சிறப்பு செயலர் அலுவலக தாசில்தார் பாலமுருகன் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர் கூடுதலாக வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக புள்ளி விவர பணிகளையும் கவனிப்பார். இதேபோல புதுச்சேரி வருவாய்த்துறை வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக தாசில்தார் சாந்தி கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றி வந்த சைஜு புதுச்சேரி வருவாய்த்துறை வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும், வருவாய்த்துறை சிறப்பு செயலர் அலுவலக தாசில்தார் ராஜலட்சுமி பாகுல் தாசில்தாராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலக தாசில்தார் மதன்குமார் கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றி வந்த விபீஷ் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் சாம்பல் புதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 40 நாட்கள் தவம் இருந்தார். அந்நாட்களை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து அனுசரித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான தவக்காலம் 18ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கியது. இதையொட்டி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உட்பட அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து சாம்பல் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான தவக்கால நிகழ்ச்சி கிறிஸ்தவ தேவாலயங்களில் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பிருப்பது வழக்கம். இதையடுத்து ஈஸ்டர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறும், 3ஆம் தேதி புனித வெள்ளியும், 5ஆம் தேதி ஈஸ்டர் பெருவிழாவும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா. புதுச்சேரியில் தரம் குறைவாக கண்டறியப்பட்ட மேலும் 2 மருந்துகளுக்கு தடை விதித்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்து சம்பவத்தை அடுத்து மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களும் தங்களது நிறுவனத்தில் காலாவதியான மருந்து மூலப்பொருட்கள், துணைப் பொருட்கள் மற்றும் காலாவதியான மருந்துகள் அழிக்கப்பட்ட விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், மருந்து உற்பத்தி மட்டுமின்றி 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெறப்பட்டவை குறித்த விவரங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்திற்கு ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இமாச்சலம் பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரைமஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரிம்க்ளவ் ஊசி மருந்து, சோலன் மாவட்டத்தில் உள்ள பினாகில் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும்
பாராசிட்டமால் மாத்திரைகள் போதிய தரம் இல்லாத காரணத்தால் விற்பனை செய்ய தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக பெண்ணிடம் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோரிமேடு ஜிப்மர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் வேளாங்கண்ணி, இவரது மனைவி வளர்மதி, இவர்களது மகன் ஜெரோமுக்கு வேலை தேடி வந்துள்ளனர். அப்போது அவரது உறவினர் ஜாக்குலின் தனது கணவர் கண்ணியப்பன் ஜிப்மர் மருத்துவரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வருவதாகவும் அவர் மூலம் ஜெரோமுக்கு ஜிப்மரில் அதிகாரி வேலை வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளார். இதற்காக முன்பணமாக 25 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வளர்மதியும் 2 தவணைகளாக 15 லட்சம் ரூபாயை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். அதை பெற்றுக்கொண்ட கண்ணியப்பன் வளர்மதியிடம் டாக்டர் கௌதம் ராய் என்பவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அப்போது அவர் வேலைக்கு நிறைய போட்டி இருப்பதாகவும் விரைவில் மீதமுள்ள 10 லட்சத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தால் வேலை உறுதியாக கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதையடுத்து மீதமுள்ள 10 லட்சத்தை வளர்மதி ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். இருப்பினும் பல மாதங்களாகியும் வேலை வாங்கி கொடுக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த வளர்மதி கண்ணியப்பனை சந்தித்து கேட்டுள்ளார். ஆனால் அவர் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து வளர்மதி பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் கண்ணியப்பன் பணத்தை கொடுக்க மறுத்து அவரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து வளர்மதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் இதுகுறித்து மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த புதுச்சேரி நீதிமன்றம் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கோரிமேடு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதன்படி கோரிமேடு காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்ட ஜிப்மர் மருத்துவர் கௌதம் ராய், கண்ணியப்பன், அவரது மனைவி ஜாக்குலின், மதியழகன், அவரது மனைவி சுமதி உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி நயினார் மண்டப பகுதியில் முன்விரோதம் காரணமாக வீட்டின் மீது வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவான 3 பேரை காவல்துறை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். கார் ஓட்டுநரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திலீப் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 17ஆம் தேதி காலை 4 மணியளவில் திலீப், சூர்யா மற்றும் மற்றொருவர் இருசக்கர வாகனங்களில் ரமேஷ் வீட்டருகே வந்துள்ளனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டை தீப்பற்ற வைத்து ரமேஷ் வீட்டின் மீது வீசியுள்ளனர். அது வீட்டின் முன்பு தரையில் விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் அப்பகுதி தீப்பற்றி எரிந்தது. பின்னர் வீட்டின் மீது கற்களை வீசியதில் கதவு சேதமடைந்துள்ளது. சத்தம் கேட்டு ரமேஷின் தாய் வெளியே வந்துள்ளார். அவரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்றுவிடுவதாக மிரட்டல் விடுத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ரமேஷ் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய திலீப், சூர்யா உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். முன்விரோத தகராறில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு 6வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு 6வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஆண்கள் மற்றும் பெண்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர். உள்ளாட்சித்துறை நிர்வாகம் உடனடியாக தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி தங்கள் நியாயமான கோரிக்கை குறித்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிகம் சம்பாதிக்கும் ஆசையில் புதுச்சேரி தொழிலதிபரிடம் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி குருமாமேட் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரின் செல்போன் எண் வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் பிறகு அவர் முதலில் 5000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதில் அவருக்கு 3000 லாபமாகவும் கிடைத்துள்ளது. தொடர்ந்து அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் பல்வேறு தவணைகளாக 25 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தபோது முடியவில்லை. இதனால் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் செய்துள்ளார். இதேபோல லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பகுதி நேர வேலை மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசைப்பட்டு 95,000 இழந்துள்ளார். வில்லியனூரைச் சேர்ந்த ஒருவர் 66,000 ரூபாயும், அதே பகுதியைச் சேர்ந்த
பெண் ஒருவர் 40,000 ரூபாயும், திருக்கனூரைச் சேர்ந்த பெண் 5,000 ரூபாயும் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 5 நபர்களிடம் 27,06,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.